ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்து சாம்பார் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்து சாம்பார் வச்சுருக்கேன். நல்லா சாதத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். சைட் டிஷ்ஷாக அப்பளம் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 100 கிராம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் விட்டுடலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதித்த வரைக்கும் மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் மாங்காய் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய். நல்லா கொதித்து வரும்போது எண்ணெய் சேர்த்துட்டா மூடி வைக்கும்போது பொங்காமல் வரும். இங்கே பாருங்கள், குக்கரை அப்படியே மூடி வைங்க. 5 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொதித்த பிறகு எண்ணெய் விட்டாக்கா இது மாதிரி பொங்கி வராமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சோம்பு 1/2, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். அப்படி நல்லா பொரியட்டும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. இந்த டைமில் 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பாதி அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச மிளகாய் 1, பூண்டு 1 பூண்டு தோல் நீக்கி தட்டி வச்சுருக்கேன். 1 பெரிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், 1 தக்காளி பெரிய சைஸு, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் நல்லா 1 டீஸ்பூன் தூக்கிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கார மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நல்லா ஒரு 2 நிமிஷமும் இங்கே பாருங்கள், அப்படியே தண்ணி கொஞ்சம் விடுங்க. இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தண்ணியில். இங்கே பாருங்கள், தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணி இந்த சைஸுக்கு முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன். மாங்காவும் இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். நம்ம முருங்கைக்காய்லாம் அப்படியே சாம்பாரில் சேர்த்துடலாம். மாங்காய் வந்து கொச்ச பறக்க சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வந்துடும் மாங்காய். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி வைங்க. பருப்பு வேக வச்சு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கரெக்டாகவே இருக்குது தண்ணி. இங்கே பாருங்கள், இன்னும் 1 டம்ளர் தண்ணி விட்டு இந்த சாம்பாருக்கு தகுந்த கல் உப்பு காரம் கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்படியே மூடி வைங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்செடுத்து மாங்காவை அப்படியே சேர்த்துருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மத்து வச்சு ஒன்றும் பாதியமாக பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
நல்லா கொதிக்குது. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி தண்ணி, மாங்காய் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துங்க, நல்லா சுவையாக இருக்கும். நம்ம கடைஞ்சி வச்சுருக்க துவரம் பருப்பை அப்படியே சேர்த்துருங்க. இதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 3 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், சீன உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் வெல்லம் சேர்க்குறதுன்னா சேர்த்துக்குங்க, நான் வெல்லம் சேர்க்கலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்து சாம்பார் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.